அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு மகாபாரதத்தில் பீமனோட மானசீக பூஜை. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்கறதுக்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பீமனின் மானசீக பூஜை. அர்ஜுனன் இறைவனுக்கு பூஜையை தவறாமல் செய்கிறவன். தினமும் பூஜை செஞ்சு முடியும் வரை கொஞ்சம் கூட உணவை உண்ண மாட்டான். இதனால் உலகத்தில் தன்னை விட சிறந்த பக்தர் யாரும் இல்லைன்ற அகந்தை அவன்கிட்ட இருந்துச்சு. பீமனை பார்க்குறப்பெல்லாம் இவன் பூஜை எதுவுமே செய்கிறது கிடையாது. எந்நேரம் பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான், தின்னுக்கிட்டே இருக்கான், இதில் தான் ஆர்வம் காட்டுறான்னு எண்ணி கிண்டல் பண்ணுவான், நகைப்பான் அர்ஜுனன். இதனை அறிஞ்ச கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட இருக்கிற இந்த அகந்தையை போக்கணும்னு எண்ணி சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தார். பாரத போரில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும்னு நினச்ச அர்ஜுனன் அதற்கு வழிகாட்டுமாறு கிருஷ்ணனை கேட்டுக்கொண்டான். சிவபெருமானை சந்தித்து அவரோட ஆசி பெற்று வரலாம் அவா அர்ஜுனா அப்படின்னு கைலை மலைக்கு அழைத்துட்டு போனார் கிருஷ்ணர். பனியால் மூடப்பட்டிருந்த கைலமலை பகுதியில் புல் பூண்டு கூட முளைப்பது கிடையாது. ஆனால் அந்த வழியெங்கும் மலர்கள் குவிந்த வண்ணமே இருந்துச்சு. ஆமாம், பனி பிரதேசத்தில் எப்படி பூ பூக்கும்? ஆனால் அங்கே பூ பூத்து குலுங்குச்சான். சில சிவகணங்கள் குவியும் சில மலர்களை அப்புறப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. ஒரு முறை அப்புறப்படுத்தப்பட்ட இடத்துல மறுகணமே மலர்கள் குவிந்து கிடந்தது. மலர்களை அள்ளி அள்ளி அப்புறப்படுத்தி கொண்டே இருந்தாங்க சிவகணங்கள். இந்த காட்சியை கண்ட அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட, பனிமூடிய பகுதியில் மலர்கள் மலர இயலாது, ஆனால் மலர்கள் மலை போல் இங்கே குவிந்து கொண்டே இருக்கு. மலர்கள் தானாக எப்படி இங்கு வர இயலும்? இந்த காட்சி வியப்பாக இருக்குது, இது எப்படின்னு கேள்வி கேட்டான். அதுக்கு கிருஷ்ணர், இம்மலர்கள் இங்கு பூப்பவை அல்ல அர்ஜுனா. பக்தன் ஒருவன் பூக்களை வைத்து இறைவனுக்கு பூஜிக்கிறான். அங்கு அவன் சமர்ப்பிக்கிற பூக்கள் அனைத்தும் இங்கு மலை போல் குவியுதுன்னு சொல்கிறாரு நம்ம கிருஷ்ணன். அதுக்கு அர்ஜுனன், ஒரு மனிதன் சில நிமிடங்களில் மலை போல குவிகிற இவ்வளவு பூக்களை எப்படி இறைவனுக்கு சமர்ப்பித்து வழிபட இயலும்? நானும் தினமும் பூஜை செய்கிறேன். யாராலும் இவ்வளோ பூக்களை வச்சு பூஜை செய்வது என்பது இயலாத காரியம். எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். யார் அந்த பக்தன் அப்படின்னு கேள்வி கேட்குறான் கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணர் அதுக்கு, பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்த மலர்கள் தான் இவை அனைத்தும்னு சொல்கிறாரு. பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய செய்ய இங்கு மலர்கள் குவிகின்றன என்றார் கிருஷ்ணர். பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிறானா? அவனுக்கு அர்ச்சனை செய்ய நேரம் ஏது? உணவு உண்ணவே நேரம் போதாது. அப்படி இருக்கும்போது அவன் எப்போது அர்ச்சனை செய்தான்? அப்படியே அர்ச்சனை செய்தாலும் அதை ஒரு நாளும் பார்த்ததில்லையே நான் மட்டும் இல்லை, யாருமே பார்த்ததில்லை. இப்படி இருக்க நீங்கள் கூறுவது எப்படி நம்ப முடியும் அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாப்புல. அர்ஜுனா, பீமன் அர்ச்சனை செய்கிறத யாரும் பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவன் உன்னை போல மற்றவங்களை போல இறைவனின் உருவத்தை வச்சு கொண்டு மந்திரங்கள் ஓதி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்கிறது கிடையாது. அவன் செய்கிற பூஜை அர்ச்சனைகள் அனைத்தும் மானசீகமானது. அவன் மனதுக்குள்ளேயே செய்கிறான். அவன் எங்காவது சென்று கொண்டு இருக்கும்போது கண்ணில் பட்ட மலர்களை பார்த்து இவை தெய்வ அர்ச்சனைக்கு உரியவையாகட்டும்னு மனதால் நினைப்பான். உடனே அந்த மலர்கள் அனைத்தும் இங்கே மலைமலையாக குவியும். மற்றவர்கள் நினைப்பது போல பீமன் சாப்பிட்டு கொண்டே இருப்பவன் அல்ல. சிறந்த தெய்வ பக்தன். ஆஞ்சநேயரோட அம்சம். ஆஞ்சநேயரோட ராம பக்தி உலகறிந்தது. பக்தியில் பீமனோடு ஒன்றை ஒப்பிடும்போது நீ பக்தனே கிடையாது. சிறந்த பக்தனான பீமனை நீ அடிக்கடி ஏளனம் செய்கிறத நான் அறிவேன். இனியாவது ஏளனம் செய்கிறத விட்டுடு. நீ தான் சிறந்த பக்தன்ற அகந்தை உன்கிட்ட இருக்குது. இறை பக்திக்கு பெரும் தடையாக இருக்கிறது உன்னோட அகந்தை தான். உன்னுடைய அகந்தையை விட்டுடு அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்கிறாரு. கிருஷ்ணரோட உபதேசத்தால் அர்ஜுனன்ட்ட இருந்த அகந்தை அப்படின்ற அரக்கன் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடுச்சு. அர்ஜுனன் அன்று முதல் பீமன்கிட்ட ரொம்பவும் பணிவாக நடந்து கொண்டான். பாருங்க மக்களே, நம்ம பூசலார் கட்டிய மணக்கோயிலுக்கு இறைவன் வந்தார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பீமன்
என்ன பீமன் வந்து மனதால் வந்து இறைவனுக்கு எங்கெங்கெல்லாம் மலர்களை பார்ப்பானோ அவன் கண்ணால் பார்க்கக்கூடிய மலர்கள் அனைத்தையுமே இறைவனுக்கு வந்து மனதளவில் வந்து பூஜை செஞ்சானாம், இறைவனுக்கு சமர்ப்பணம் செஞ்சானாம். அப்போ பாருங்கள், அதை இறைவன் வந்து ஏற்றுக்கிட்டான் அப்படின்றத வந்து இந்த கதை மூலமாக சொல்கிறாங்க. நம்ம இதுதான் அதான் ஏற்கனவே நான் சென்ற பதிவுகள்லாம் பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். இறைவன் வந்து நம்மக்கிட்ட வந்து எதையுமே எதிர்பார்க்கல. அவன் நம்மக்கிட்ட வந்து தூய்மையான அன்பை தான் அவன் எதிர்பார்க்குறான். அவனை நினச்சி நம்ம விடுற ஒரு துளி கண்ணீர் கூட அவனுக்கு சமர்ப்பணமாகும். கிருஷ்ண பரமாத்மா ஒரு இலை, ஒரு சொட்டு தண்ணி அவருக்காக நம்ம விட்டால் கூட அதை வந்து கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி கொடுத்தோம்னா அதை ஏற்றுக்குவாராம். அந்த மாதிரி தான் இந்த கதையோட முடிவு இடம்பெற்றிருக்கு. நான் தான் சிறந்த பக்தன். இப்போ உள்ள மனுஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானம்னு சொல்லி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ரொம்ப தெய்வ சுத்தமாக இருக்கணும், தெய்வ பக்தியாக இருக்கணும் அப்படின்னு அவங்கள வந்து ஒரு ரிஷி மாதிரி நினச்சிக்கிட்டு வாழ்கிறாங்க நிறைய பேர். உண்மையிலேயே சொல்லணுன்னா அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் மனசளவில் எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு இறைவன் என்றைக்குமே துணையாக இருப்பாங்க. இந்த கதை மூலமாக இதை சொல்லி உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன். நம்ம கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.